ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். திருச்சி கிழக்கு திருமாவளவன் அழுத்தத்தால் சிஎம் விஜய் கடும் அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் இருந்து முழுமையாக வெளியேறி வர வேண்டும் என்றால் நான் கேட்டதை கொடுங்கள் என்று முதல்வர் விஜயிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறிய தகவல்கள் விவரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் கூறியது. தவிக அரசுக்கு தொடக்கத்தில் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்த விசிக, முஸ்லிம் லீக் கட்சிகள் பின்னர் அமைச்சரவையில் சேர்ந்தன. இப்போது தங்களுக்கு சமூக நீதித்துறையை மாற்றி வேறு துறையை தருமாறு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மூலம் முதல்வர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இதற்கிடையே திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேற வேண்டும் என்று விசிக உள்ளிட்ட ஆதரவு கட்சிகளுக்கு தவிக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. இதற்கிடையே சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது அலுவலகத்தில் திருமாவளவனை சந்தித்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தவிகவின் முக்கிய புள்ளிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி விவகாரம் குறித்தே பேசப்பட்டது. அப்போது திருமாவளவன், நாங்கள் கேட்ட எதையுமே நீங்கள் செய்யவில்லை. அமைச்சரவையில் துறையை மாற்றித்தர கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் நீங்கள் பதிலளிக்கவில்லை. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என விரும்புகிறேன். இது பற்றி நேரடியாக கூறிய பிறகும் முதல்வர் விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. மாறாக வேட்பாளர் தேர்வில் ஈடுபடுகிறீர்கள். இதற்கெல்லாம் முடிவை சொல்லுங்கள். முதலில் நாங்கள் கேட்ட முக்கிய வாரிய பதவிகளை விசிகவுக்கு கொடுங்கள். அதன் பிறகு திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதை பற்றி அறிவிக்கிறேன் என்று கராராக திருமாவளவன் கூறிவிட்டார். 2 மணி நேரம் மேலாக நடந்த ஆலோசனையில் இதே கருத்தையே திருமாவளவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் போனில் பேசியும் திருமாவளவன் இறங்கி வரவில்லை. துறை மாற்றம், திருச்சி கிழக்கு தொகுதி, வாரிய பதவிகள் என திருமாவளவன் கோரிக்கை பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் முதல்வர் விஜய் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டார் என்று தவிக புள்ளிகள் கூறினர். திமுக எம்பி ராஜாவுக்கு மனப்பிறழ்வு, ஸ்டாலின் கண்டிக்க வன்னியரசு வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு திண்டிவனத்தில் பேட்டியளித்தார். அப்போது திமுக எம்பி ராஜா சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என தெரிய வருகிறது. எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற வரையறையின்றி பேசுகிறார். ராஜாவின் செயல்பாடுகள் விசிகவினரை குறிவைத்து தூண்டிவிடுகிற செயலாக உள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் ராஜாவை அழைத்து கண்டிக்க வேண்டும். கடந்த 2006இல் நாங்கள் அதிமுக கூட்டணியில் 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். திமுக 96 இடங்களில்தான் வெற்றி பெற்றது. அப்போது திமுக ஆட்சி அமைக்க விசிகவும் காங்கிரசும் ஆதரவு அளித்தன. அன்று ராஜா போன்றோர் வெட்கப்படவில்லை, மகிழ்ச்சிதான் அடைந்தனர் என கூறினார். அடித்த ஆடும் சிஎம் விஜய், உதயநிதி திணறல் ஏன், பின்னால் 3 டீம். திமுகவின் முகமாக உருவெடுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 3 தரப்புக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறதா? இதுகுறித்து திமுக வட்டாரம் கூறியதாவது: திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது மருமகன் சபரீசனும் பெண் நிறுவன இயக்குநர் மணிகண்டனும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஸ்டாலின் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அனைத்தையும் பெண் நிறுவனம்தான் பார்த்து கொண்டது. ஆனால் முதலில் இருந்தே தனி ரூட்டில் சென்றதால் உதயநிதியை சபரீசன் ஆட்களால் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இப்போது கட்சியின் முகமாக உதயநிதி வளர்வதால் அவரை தங்கள் வசம் கொண்டுவர வெவ்வேறு வழிகளில் சபரீசன் முயற்சிக்கிறார். பெண் மணிகண்டனை உதயநிதிக்கு பிடிக்காது என்பதால் அந்த இடத்துக்கு பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சனை சபரீசன் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மூலம் உதயநிதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சபரீசன் வலை விரித்துள்ளார். உதயநிதி நண்பரான முன்னாள் அமைச்சர் மகேஷ் இந்த முறை தேர்தலில் தோற்று போய்விட்டார். அவருக்கு போட்டியாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் நேரு எதிர்க்கட்சி துணைத் தலைவராகி உதயநிதிக்கு நெருக்கமாகி வருகிறார். ஏற்கனவே திருச்சியில் செல்வாக்கு இழந்த மகேஷ் கட்சியிலும் ஓரம் கட்டப்படுவோம் என்ற பயத்தில் இருக்கிறார். இதனால் உதயநிதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க அவரையே சுற்றி சுற்றி வருகிறார் மகேஷ். உதயநிதி வசித்து வரும் அரசு பங்களாவான குறிஞ்சி இல்லத்தில் இதுவரை இளைஞரணி நிர்வாகிகள்தான் ஆதிக்கம் செலுத்தினர். இப்போது எல்லா நிர்வாகிகளையும் உதயநிதி சந்திப்பதால் இளைஞர் அணியினருக்கு முக்கியத்துவம் குறைந்து வருகிறது. எனவே இளைஞர் அணியினர் உதயநிதியின் தனி உதவியாளர் செந்தில் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கினர். அந்த குழுவினர் உதயநிதியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க மல்லு கட்டுகின்றனர். இப்படி பலமுனை குழப்பம் உதயநிதியை சூழ்ந்திருப்பதால் தான் தவிக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளில் அவர் பின்தங்குகிறார். இந்த அணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே அணியாக செயல்பட வைத்தால் மட்டுமே உதயநிதி வேகம் எடுப்பார்.
இந்த சூழல் உருவானால் உதயநிதியை கட்டுப்படுத்தும் பிறரின் முயற்சி தோல்வியடைந்துவிடும். எனவேதான் அவரை நெருங்கியிருக்கும் குழுவுக்குள் திட்டமிட்டு புகைச்சல் மூட்டப்படுகிறது. இதை சரி செய்யாமல் உதயநிதியால் வேகமாக செயல்பட முடியாது என்கிறது திமுக வட்டாரம். போதை கலாச்சாரத்திற்கு எதிராக அண்ணாமலை போராட்டம். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி வி த லீடர் இயக்கத்தை நடத்தி வரும் அண்ணாமலை ஜூலை 19 திருச்செந்தூரில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக முதல் பொதுக்கூட்டத்தை நடத்த உள்ளார். மதுரையைச் சேர்ந்த அண்ணாமலை ஆதரவாளர் விஷ்ணு பிரசாத் கூறுகையில், வி த லீடர் அமைப்பு மாநில நலனுக்காக இயங்கிக் கொண்டிருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக போதை கலாச்சாரத்தை எதிர்த்து அண்ணாமலை பொதுக்கூட்டம் நடத்த உள்ளார். இதனை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஜூலை 19 நடத்த முடிவு செய்துள்ளார். அதற்கான ஏற்பாடுகளில் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்றார். கட்டண விவரங்களை வெளியிடுவதில் என்ன சிரமம்? பள்ளிகளுக்கு கோர்ட் கேள்வி. தமிழகம் முழுதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு மாநில தகவல் ஆணையம் மே 25 உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 5 கட்டண விவரங்களை விளம்பர பலகையில் வெளியிடும்படி அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், சிபிஎஸ்இ, பிற வாரிய பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் துறை இயக்குநர் ஜூன் 1 சுற்றறிக்கை அனுப்பினார். இந்நிலையில் மாநில தகவல் ஆணைய உத்தரவு தனியார் பள்ளிகள் இயக்குநர் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சக பொதுச் செயலர் கே பழனியப்பன் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி எம் தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளிகள் தங்கள் கட்டண விவரங்கள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது என கேள்வி எழுப்பிய நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். ஒருபுறம் ஷிகெல்லா, மறுபுறம் டெங்கு. திணறும் கேரளா. கேரளாவில் ஏற்கனவே ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் தற்போது டெங்கு காய்ச்சல் மக்களை மிரட்டி வருகிறது. இன்று ஒரே நாளில் 159 பேருக்கு டெங்கு தொற்று கண்டறியப்பட்டது. இதுவரை 295 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு காணப்படுகிறது. பாலக்காட்டைச் சேர்ந்த 40 வயது அங்கன்வாடி ஊழியர் கீதா டெங்கு பாதிப்பால் இறந்தார். கேரள சுகாதாரத்துறை தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து. கச்சா எண்ணெய் விலை 3 மாதங்களில் இல்லாத சரிவு. மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையே ஏற்பட்ட மோதலில் அமெரிக்கா தலையிட்டதால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மூண்டது. ஈரான் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்திய நிலையில் அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட அமெரிக்க படைகளை ஈரான் துவம்சம் செய்தது. இதனால் மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்தது. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதால் கச்சா எண்ணெய் உற்பத்தி, விநியோகம் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $60 முதல் $70 விற்பனையான நிலையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் கச்சா எண்ணெய் விலை $110 கடந்தது. ஈரான் கட்டுப்பாட்டில் இருந்த ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டன. ஈரான், அமெரிக்கா இடையே நிலவிய அதிகார போட்டியால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. இதனால் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் ஜலசந்தியை கடக்க முடியாமல் போனதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு தொடர்ந்து உச்ச விலையில் விற்பனையானது. இந்நிலையில் 4 மாதங்களாக நடந்து வந்த போர் அமெரிக்கா, ஈரான் சுமூக பேச்சுவார்த்தைக்கு பின் கடந்த வாரம் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுற்றதாக தகவல் வெளியானதுமே கச்சா எண்ணெய் விலை படிப்படியாக குறைய துவங்கியது. இருதரப்பு அமைதி ஒப்பந்த பேச்சுக்கள் தொடர்ந்து நடக்கும் நிலையில் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அங்கு கப்பல் போக்குவரத்து சீரடைந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $70 எட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் இன்று ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $70 முதல் $72 வரை விற்பனையானது. இன்று ஒரே நாளில் 4% வரை விலை சரிந்தது. இதன் மூலம் கடந்த 3 மாதங்களில் இல்லாத வகையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உலக நாடுகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. அதிபர் டிரம்புக்கு எதிராக தீர்மானம். சொந்த கட்சியிலேயே கிளம்பிய எதிர்ப்பு.
ஈரான் அணுசக்தி பலம் பெறுவதை தடுக்க இஸ்ரேலுடன் சேர்ந்து அந்நாடு மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சு நடக்கிறது. இச்சூழலில் பார்லிமெண்ட் ஒப்புதல் பெறாமல் ஈரானுக்கு எதிராக போர் நடத்திய அதிபர் டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்க சட்டப்படி பார்லிமெண்ட் ஒப்புதல் பெறாமல் 60 நாட்கள் மட்டுமே போரை அதிபரால் நடத்த முடியும். அதன் பின் ஒப்புதல் பெற வேண்டும். மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி அமெரிக்க பார்லிமெண்ட் செனட் சபையில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மசோதா தாக்கல் செய்திருந்தது. இதன் மீதான ஓட்டெடுப்பு நடந்தது. 50க்கு 48 என்ற கணக்கில் டிரம்புக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிபர் டிரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களே அவருக்கு எதிராக ஓட்டளித்தனர். இந்த தீர்மானம் அதிபர் டிரம்புக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பார்லிமெண்ட் கீழ் சபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது பற்றி பதிவிட்டுள்ள டிரம்ப், ஈரான் வீழ்ச்சியின் விளிம்பில் இருக்கிறது. அவர்கள் நமக்கு எதையும் வழங்க தயாராக உள்ளனர். பல தசாப்தங்களுக்கு பிறகு அமெரிக்காவையும் அதிபரான என்னையும் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறார்கள். இச்சூழலில் செனட் சபை பொருத்தமற்ற நேரத்தில் ஓட்டெடுப்பை நடத்துகிறது. அதன் மூலம் எதிரிக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்துள்ளனர். செனட் உறுப்பினர்கள் என் பணியை மேலும் கடினமாக்கியுள்ளனர். இருந்தாலும் எப்படியாவது அதை செய்து முடிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.